ஆவண மோசடி சர்ச்சையால் அனைத்துலக கால்பந்து சம்மேளனம் ஃபீஃபாவால் தண்டனை பெற்ற விவகாரத்தில் அதிரடி திருப்பமாக 7 கலப்பு மரபின வீரர்களும் மலேசிய கால்பந்து சங்கமான FAM மீதே சட்ட நடவடிக்கை எடுக்க பரிசீலித்து வருகின்றனர். இது FAM வட்டாரங்கள் மட்டுமின்றி உள்ளூர் கால்பந்து ரசிகர்கள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த 7வருக்கும் FIFA 1 வருட ஆட்ட தடையும் தலா 10,560 ரிங்கிட் அபராதமும் விதித்துள்ளது. இதனால் தத்தம் கிளப்புகளுடனான அவர்களின் சேவை ஒப்பந்தமும் உடனடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. தங்களின் அந்த நிலைக்கு ஆவணங்களை சமர்ப்பிப்பதில் FAM செய்த நிர்வாக தவறே முக்கிய காரணம் என அந்த 7வரும் நம்புகின்றனர். எனவே FAM மீது சட்ட நடவடிக்கை எடுப்பது பற்றி அந்த 7 பேரும் அனைத்துலக சட்ட ஆலோசகர்களுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த விவகாரத்தில் FAMக்கு FIFA தனியாக 18 லட்சம் ரிங்கிட் அபராதம் விதித்துள்ளது. அதனை எதிர்த்து செய்யப்பட்ட மேல்முறையீட்டில் தோல்வி கண்டுள்ள நிலையில் FAM இனி நம்பியிருப்பது அனைத்துலக விளையாட்டு நடுவர் மன்றத்தை மட்டுமே. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.